சந்தைக்கு நேரமாச்சு வர்றேன். நானும் வர்றேன். வந்த அவசியம் நம்ம கிடப்பட்ட வாங்க. ஓ கண்டிப்பா வாங்க. ஒரே பழம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா ₹2.20 ₹2.20 இருக்கா? ஆமா. ஒன்னாயா புரியா? அதான் உழைச்ச காசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நான் சொல்றேன். நீ பூராவே வாங்கிக்கிறேங்கிறதுக்காகத்தான் குறைச்சு கொடுக்குற ₹2. வியாபாரையா நடந்துகிட்டாரு வாங்கிட்டு வேண்டாம் காசு ரெண்டு பாரியா அப்ப இதெல்லாம் சொல்லாத. எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க சேர்த்துக்காதான் என்ன 10 பைசா எல்லாரையும் மொத்தமா கேட்கறீங்க. மொத்தமா ₹1.5 கொடு. அது ₹1.5 தங்கச்சிக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? அப்ப எல்லாம் ₹1.6 கொடு. அதுக்கு மேல குறையுங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப திட்ட. இது கோயம்புத்தூர் சேலை. கொள்ளைகாரம் பட்டு கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துளி சாயம் போகாது. ரொம்ப சமானமான தரப்பு. என்ன வேலைங்க இதுதான்? இது அடக்கம் ₹50 ஆகுது. என்னங்க
சொல்லுங்க நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி, ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுங்க. கண்டிப்பா போகாதுங்க, கேரண்டி. என்ன சேலை 45 ரூபா வச்சா அப்புறம் பாத்துக்கலாம், போயிட்டு வாங்க. என்ன பாத்து? ஐயோ போய் அப்புறம் வாங்க. பாத்து ஐயோ யாரு இருந்தாரு? அந்த ஆளு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வந்து எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேலை தூக்கிட்டு போவான், என்ன ஒரு அடி அடிச்சுட்டான். என்ன சமாச்சாரம்? அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ புடவையோ பொருளோ எது இருந்தாலும் கொடுத்துருங்க, இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது. இந்த சண்டாளனுக்கு இது மாமூலுங்க. மாமூலா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கய்யா. சந்தைக்கு சேர்ந்த மாமூல் வாங்குற சோமலாங்க இன்னைக்கும் வந்து மாமூல் கேட்டான். மாமூலா? ஆமாங்க, அவனுக்கு இதே தொழில். எந்த ஊர்ல சந்தை வந்தாலும் அங்க வருவான். மாமூல் குடுக்கல, இருக்கிற சாமான்களை எல்லாம் அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டு ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பணத்துல எடுக்க முடியாது. இன்னும் 2 நாள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 நாள் பணத்தை எடு. இதெல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? 4 பேர் போற பரிசுல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனே. ஐயோ, இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா,
நான் ஒண்ணுமே பேசலன்னா சொன்னா கேடு 2 பேர் என்ன மிரட்டிட்டே இருக்காங்க. அதான் பாத்துருக்கேன், நீதான் அவங்கள பேசுன. ஐயா, என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க, சீதி பாஞ்சோம். நீங்க இருக்கியா, நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும் நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியான்னு. தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னும் கேட்டு 4 பேர் ஆகுதுல்ல. ஆமா ஆமா ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா, அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லுச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத பெரியசாமி சொல்லுச்சு. அந்த அண்ணா பர்சன்ல இங்க வந்து நம்ம பர்சன்ல எடுத்து எனக்கே போட்டியா? சரிவா. சும்மா இருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. அதான் நேரமாச்சு. அம்மா இது நான் எப்ப கொடுத்து தூக்கிட்டே இருக்கேன், வாங்க. அறுவடை காலமாச்சா, சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டுருக்கு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி கொடுக்க போறியா இல்லையா? என்னம்மா அது, இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் எல்லாம் வாங்கி ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போமா. அம்மா, தள்ளிப்பட்டேன்னு வந்திருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்துருக்கு. ஆமாமா. படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாளவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நேரம் இப்படிக்கு நான் தான். தம்பி, ஏதோ நல்ல நேரம், எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்கல்ல, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி, என்ன இது கையில? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அண்ணனின் திருமணம் போக்கு, என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? ஆமாமா, பாருங்க. அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒற்றுமையா? இது வாடா சீக்கிரம், தள்ளிப்பட்டிக்கு போகணும், சாப்பிட்டு போவ. முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு இதுதான் நம்ம பையன். திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த 2 நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஐயா, எனக்கு ஒரு 6 மாசம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவ்வளவுதான், இடம் இல்ல, யாரும் ஏறாதீங்க. மோர் போட. ஏய்யா, நான் எவ்வளவு நேரமா நிக்கிறேன்,
என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க என்ன பரிசுல ஏத்திக்கிட்டியே? சரிதாம்மா, அடுத்த பரிசுல வரேன். ஆள் நினைஞ்சு போச்சு. ஏறாத, அடுத்த பரிசுல வா. போ பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிற. உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல, என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன? அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசல் ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். மீறும் தங்கச்சி போடுங்க போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயேன். சரிம்மா. அண்ணே, என்ன விட்டுட்டு எங்க போறேன்? நானும் வருவேன். அதாவது நான் ஊருக்கு போயிட்டு முடியாது. ஐயோ, முடியாது. சும்மா கேளு. நானும் வருவேன். என் தங்கச்சி நீ. ஆமா, அண்ணன் நான் கேட்கணும்ல. உன் தங்கச்சி நீ தனியா விட்டுட்டு போயிருக்கியா? தனியா விட்டுனா அம்மா கிட்ட போறேன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் கேச சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் இருக்கேன். எப்படி? சரி, பெருசமா வச்சியா? சாப்பாடு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டாடுறேன். மீச மொழி நிற்பான், அவனுக்கு கொடுப்பான், ஒண்ணு வாங்கிக்க. இப்படி போய் இடிச்சுவான். அம்மா, அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி. தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி. இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடுதாசி போடுறத மறந்துடாத. போறேன், நீ பதில் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு போற அவசரம் மாதிரி அழுது. ஏமா எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்தே பேசி விட்டது. வாங்க வாங்க. காசு வேண்டாம். ஏன்? முதல்ல உங்களுக்கு மோடு கொடுத்துட்டு போன உடனே வியாபாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கும் காசு வாங்க மாட்டியா? வேண்டாங்க. மோது, ஏமா மோது? இந்த பாரு, என் பேரு மோர் இல்ல, வள்ளி. அப்படியா? ஒரு பேர் மோதுதான். 10 காசு எடு. இதான் அவசரப்பட்டு. ஏமா, இது மோரா நீரா? கொண்டாடு. இந்த உன் காசு. மோர் குடிக்கிற மூஞ்ச பாரு. ஏயா, உனக்கு மோரை பத்தி என்ன தெரியும்? வெள்ளையா இருக்குன்னு தெரியும், பாலோட தெரியாது. ஏயா, கிண்டலா? யோ, இந்த மாங்குடி வள்ளி கிட்ட எனக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்குன்னு ஆத்து தண்ணியா குடிச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்க. அதையாவது குடிச்சிருக்கா? கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி, ஒரு கோவலை மோர் கூட போகணுமா? இந்தாங்க. மோர் எப்படி தாத்தா இருக்கு? கோயில் திருத்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது. அப்பாடா, நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம. ஏன் மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க வந்துகிட்டு வேலை செய்ய வேண்டாமா? ஏன் சொல்லுங்க. மோசம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க.
பசிக்கலம்மா, ஒரு 2 கிளாஸ் விடுமா. இந்த பிடிங்க. சொல்லாதயா? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு மோர் பானை தவணை போட்டு என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டியே. எரியா காசு? ஆமா, மரியாதையா 4 ரூபாய் 20 பைசா எண்ணி வச்சுட்டு இந்த மோர் பானையை நீயே எடுத்துட்டு தம்பி. நல்லா இல்ல, அந்த பொண்ணு வாய் கொடுக்க பேசுறதுக்கு தவளையை போட்டு வியாபாரத்துக்கு எடுக்கலாமா? காசை கொடுத்துரும். ஐயா, நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாக்கணுமா? அப்படி ஒரு யோகம் தான். ஏன் தெரியுது? அதாவது மோகன்ல தண்ணி ஊற்றும் போது அது ஆசை தானீங்க, தவறு வந்துருக்கலாம்ல. ஏயா, நான் தண்ணி கலக்கிறத நீ கண்ணால பாத்தியா? பார்க்கணுமா? ஒரு யூகம் தான். ஆமா, தம்பிச்ச ரோட்டர் தான். கண்ணால பார்க்காம எதையும் சொல்லப்படாது. வந்து என்ன மன்னிச்சுக்க. வரேன். பொல்லா பெரிய மனுஷன், நீயா அந்த சேர்ந்துக்கிட்டியா? இப்ப இந்த மோரை நான் என்ன பண்றது? என்ன பண்றது? தண்ணீரை கொட்ட வேண்டியதுதான். சொக்கி, சரி, வா 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 வா. சொக்கி, ஏய் சொக்கி, அதுல ஏறாதடி, இதுல ஏறு. ஏன் அதுல போனேன்னா அந்த ஆள் மோர் பானையில தவளைய பிடிச்சு போட்டுருவான். ஏடி போய் சொல்ற? அவதான் தினமும் போராட. அப்படி எதுவும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு குவளை மோர் குடிச்சிட்டு போவேன். போன உடனே வியாபாரம் முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் கூட வந்து பாரு. கரைக்கு போறதுக்குள்ளே பானை காரியாகலன்னு என்ன கேளு. வள்ளி, நான் மட்டும். ஏய், நீ வரையால வந்து ஆத்திர தூக்கி போடுவா. அவனோட ஏண்டி வம்பு? அவ சொல்றபடிதான் கேட்டு போகமே. வாடி சொன்னாயா? ஏண்டி நிக்கீங்க? போங்கடி. போங்க 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 போங்க. மூஞ்ச பாரு. இது என் வயசா இருக்கிறானே. ஏ தவளை, ஈ ஓட்டு. இது ஓட்டுமா? இருங்க, சதையில உட்கார வச்சு காக்கா ஓட்ட வச்சு. இது ஓட்டுமா? 5 பேர் காத்துட்டு இருக்கிற வாங்க. தஞ்சாவூர் சீமையிலே தாளம் போட்டு திரிஞ்சதோ மஞ்சக்குப்பம் பக்கத்திலே மாடு மேட்டே அலைஞ்சதோ ஜாதகத்தை எடுக்கட்டுமா? ஆதி அந்தாம் படிக்கட்டுமா? சரித்திரத்தை சொல்லட்டுமா? ஜகம் வாங்க செய்யட்டுமா? ஜகம் வாங்க செய்யட்டுமா? அடையே அப்ப, அடையன்னாப்ப, ஏ அப்ப என்னாப்ப, எதுக்கு இந்த வீராப்ப உத்தால கடிக்கும் தளக்கா ஜும் தளக்கா? இந்த அப்ப இருமாப்ப
தலக்கடி ஜிம் தலக்கடி ஜிம் தலக்கடி ஜிம் தலக்கடி அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு குண்டு கட்டி உத்தாலக்கடி ஜிம் தலக்கா உசிலம்பட்டி வயசு குட்டி ஒயிலாட்டி கண்ணு குட்டி உத்தாலக்கடி ஜிம் தலக்கா பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நாம் பல பேரை பார்த்திருக்கேன் உன்னை போல நாட்டுக்கட்டே ஒருத்திய நான் கண்டதில்லை கேட்டாலும் கேட்டிருக்கேன் பல பாட்டு கேட்டிருக்கேன் உற்றாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை எப்போது நான் கேட்டதில்லை அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போட்டு துண்டு கட்டி உற்றாலக்கடி தலக்கா உசிலம்பட்டி வயசு குட்டி ஒயிலாட்டி கண்ணு குட்டி உற்றாலக்கடி தலக்கா ஜிந்தலக்கா 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 ஐயே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுட்டே இருக்கீங்களே. ஓஹோ, சொன்னாச்சு. இவரால எல்லா இடத்தையும் சரியா சுத்தி காட்ட முடியுமான்னு சந்தேகப்படுறீங்களா? என்ன நம்பி தைரியமா என் கூட வாங்க. கர்சல்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ஆமா டைரக்டர் சார், உங்க ஐடியா என்ன? இந்த பொண்ணை வந்து புறப்படலாமா? பாருடா, மறுபடியும் சந்தேகம் தானா? நம்ம கேமராமேனுக்கு எப்பவும் சந்தேகம் தான். பொண்ணா இருந்தா ஆனா இருந்தா நமக்கு வேண்டிய அவுட்டோர் லொகேஷன். என்னது ரூடுரா? புரியலையா? எங்க சினிமா பாஷையில அவுட்டோர் லொகேஷன் வெளிப்புற படப்பிடிப்புக்கு தேவையான இடம்னு அர்த்தம். உடச்சு எனக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் சினிமா பாஷையில அளக்குறியே சும்மாரு. ஏமா, இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா? எந்த இடம் வேணும்? வாங்க, சும்மா வாங்க. எல்லா இடத்தையும் பாத்துட்டீங்களா? கொஞ்சம் பார்த்தா மீதியை நாளைக்கு பார்ப்போம்.
உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாம எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு நாளைக்கு உங்களை புலிவாசல் கூட்டிட்டு போறேன். புலிவாசலா? ஏன் சார் நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானேயா புலியா? பொம்பளை அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இந்தாமா வச்சுக்க. இவ்வளவு பணமா? உனக்குதான். நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தரேன். இந்த ஏதடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்கல்ல அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க. அவங்களுக்காக பரிசு ஓட்டுன கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம். நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இவ்வளவு பணம் கொடுப்பாங்க. என்னம்மா இது? ஏதோ தீந்து போற வாசம் இல்ல? ஆமா. அடடே, அடுப்புல பால் வச்சிருந்தேன். என்னம்மா நீ? என்னம்மா இது? அடுப்புல பாலை வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டேன். அவ்வளவு தீர்ந்து போச்சு. அம்மா அம்மா, பாலெல்லாம் தீர்ந்து போச்சு. கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத. நானு பால் இல்ல, எரிகிற நெருப்பு. அது எப்படி கரைப்படும்? அம்மா எனக்கு பசிக்கிற சாப்பாடு போடுமா. நானும் வரேன். இடம்தான் நிறைய இருக்கு. அந்த பொண்ணுதான் வராங்கதா ஏத்துக்கலாமே. சண்டை போடுங்க. நான் சண்டை போட வரல. ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோமே. ஆமாயா, தினம் உங்க கூட சண்டை போட்டு கொண்டு வந்த மோர் எல்லாம் ஆத்துல கொட்டி வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட திட்டுவாங்க. அதனாலதான். அப்ப சரி, வா வா வா. கைய குடிங்க. அப்படியே சாந்தையா? இந்தாங்க. ஆமா, என்ன இது? முதல்ல உங்களுக்கு கொடுத்தா மோர் பூரா வித்து போயிடும்னு சொக்கி சொன்னேன். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. போட்டோம். இந்தா. ஐயே வேண்டாங்க. ஏன்? அப்பா இதனால கூலி வர மாட்டேன். சரிதான்? சரி. இது குடிச்சு சொல்றேன். என்ன சார் இது? ஆத்தங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தானே இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர். அவரால் கட்டுற பேனர். உனக்கு என்ன? என் நாடக கம்பெனில கதாநாயகி. பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு. நாடகத்துக்கு கூட்ட வரணுமே, வசூல் வரணுங்கிற கவலை எல்லாம் எனக்கு தானே. அதுக்காக விளம்பரம் இல்லையா? இது என்னது? பரிசல் துறை. சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா 4 பேர் பார்க்க மாட்டாரா, 2 பேர் வர மாட்டாரா? அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இது என்ன சார் ஐடியா? தெரியல. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நீ கொடுக்குற ஐடியா ஏன் தர மாட்டேன்? ஏன்? சோழியா இருந்த உன்ன ஹீரோ நாக்குறேன் நான் தானே. ஆமா பெருசா. சார், ஒரு நாக்கு வரது ஒரே பாவமா இருக்கு சார். ஏலே, நாங்க 2 பேரும் பேசுறோம், உனக்காண்டா வரது. ஆத்து நிறைய தண்ணி ஓடுத. போய் குடி. இல்ல ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நாடகத்தில் நான் வில்லன் வேஷம் போடுறேன். இந்த பச்சை தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறது? ஏலே, இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாடா? நீ ஏடா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போய் நில்லு. நான் பின்ன இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது? சிரிப்புக்கு கூட பிளேபேக்கா? இவனாச்சா? இவனுக்கு எல்லாமே பிளேபேக் தானே. வசனம் ஒரு நாளைக்கா ஒழுங்கா சொல்லலாம். எல்லாம் உணரல். ஏன்டா சும்மா நிக்கிற நேரத்துக்கு ஒத்திய பார்த்தானடா? ஒத்திய தானே சார், தாராளமா பாக்கலாம். சார், அந்த கதாநாயகிய கையை பிடிச்சிருக்கிற கட்ட பாக்கலாமா? ஆகுனா ஏன்டா இது கையை பிடிச்சிருக்குங்கிற? அடுத்தாப்புல ஒன்னு அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பாக்கலாமா? வேண்டாம். தெரியாம கேக்குறேன். யார கேட்டுறா கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நான் வாங்கி கொடுத்தேன். கதம்ப வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிகைப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜாப்பூ கேட்ட, என்கிட்ட சிவப்பு பூ கேட்ட. இப்பதான் புரியுது. நாடகத்துக்கு மணி அடிக்கும் போது ஒரு வயல இருக்கிறதுல எங்கடான்னு கேட்டா இல்ல பூ கடைக்கு போயிருக்கு. மோர் சார். ஒழுங்கா ஒத்திய வர்றான்னா மோரா? தவா மோரு. இவா கூட என்ன வேலை? என்னையா அது? எல்லாரும் கோடை என்ன வேலைன்னு கேட்பாங்க. நீ என்ன கூடைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? என்னம்மா நீ? நான் ஒருத்தனா குடிச்சாதான் கோடையில குடிக்கலாம். இங்க ஒரு கோஷ்டியா இருக்குதா? சும்மா இருக்கா? ஏன்டா பாக்குறீங்க? விலை பேச வேணா? பேசுறது இல்லையா? இது 4 ரூபாய் மோரு. மொத்தமா கேக்குறதுனால 3 ரூபாய் 90 பைசாக்கு தரேன். 3 ரூபா 90 பைசாவா? இந்த இறக்கடா. 3 90. குடிண்டா. என்னடா இல்லைன்னாரா? அதுக்காக பானை வரவா? கைய புடுறா. குடுறா.
ஹார்மோனியம் என்னதான் முதலாளி ஆமாலும் இப்படி வாங்கியாம் பொம்பளை பிள்ளை எப்படா கையாண்டி குடிப்பா நீ குடிமா அதுக்காக ஊற்றுறீங்களே அவளே சும்மா இருக்கா நீ அப்படா வில்லன் பாக்குறார் அவன் மறைஞ்சிருந்து பாப்பான் இன்னைக்கு நேரா பாக்குறான் அவனைய நீ குடி சொக்கி சொன்னது சரியா போச்சு. உங்க கை பட்ட உடனே எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு பாருங்களேன். காசா விற்காத பணமா வந்து சொல்லுவாங்க இனிமேல நம்பாம இருக்க முடியுமா? இவ்வளவு நாளும் உங்களை பகைச்சேன், நஷ்டத்தோட வீடு திரும்பினேன். இப்ப உங்க ஸ்நேகம் கிடைச்சிருக்கு, காசோட வீடு திரும்புறேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த காசையே உங்க கையால தொடுங்களேன். நான் தொட்டா செலவு அதிகமாகும். அப்படியா? தொட்டுமா பானகாரி கடையை கட்டு. என்ன கொடுமை, இதுவா உலகம்? ஏடாவே மனப்பாடம் பண்றேன். மனப்பாடம் பண்றியா? பண்ணு பண்ணு. ஆமா, ஒரு வாரத்துக்கு கேம்ப். உங்க தொழிலே நாடகம் நடத்துறதுதானே? அது ஏமா கேக்குறீங்க? எங்க அப்பாரு கருவாட்டு கடை வச்சு லட்ச லட்சமா சம்பாதிச்சாரு. எங்க அப்பாருக்கு நான் ஒரே புள்ள. அவரை பணத்தை கூட லட்சியம் பண்ணாம கலைதான் பெருசுன்னு இவர் இந்த நாடகம் நடத்திட்டு இருக்காரு. என்ன கொடுமை, இதுவா உலகம்? இந்த வசனம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. வேற சீன் ஏதாவது பேசுறா? அப்ப 10வது சீன் பாக்கலாமா? மூளை இருக்கா? 10வது சீன்ல ஹீரோயின் போன பாட்டு. அப்ப 15? அது என் ஃபைட் சீன்ரா. நானும் பயில்வானும் மோதிக்கிறது. அங்க என்னடா உனக்கு வேலை? இவன் தாங்க ஹீரோ. இவரே இப்படி வளர்றாரு, அப்புறம் நாடகம் அப்படி சொல்லாதீங்க. இப்படித்தான் சில நேரத்துல. ஆனா தன்னை அறியாம சில நேரத்துல ரொம்ப பிரமாவா பேசுவான். அந்த 30வது சீன் பேசு. கண்ணு தண்ணி தூக்கி போட்டுருவேன். கண்ணை நான் கூப்பிடுறேன், அண்ணன் அண்ணனை கூப்பிடுற மாதிரி இருக்கா? பாத்தாரு, நீங்க தான் சொல்லி காட்டுறது. காதல் சீனா நான் செஞ்சு காமிக்கிறேன் உனக்கு. தெரியாதா? நல்லா பாத்துக்க. கண்ணு கண் ஒரு கண் பேசி கருத்தறிவித்து கைகள் கலந்து நெஞ்சங்கள் ஒன்றானவின் பேசவும் வேண்டுமோ? பின் வேண்டாமோ? பேச்சதற்கு என் மூச்சே நீதானே. ஐயோ, என்னை அன்பு வெள்ளத்தில் திணறடிக்காதீர்கள். என் உள்ளத்தில் நீ, என் எண்ணத்தில் நீ, என் கன்னத்தில் குடு குடுகுடு. கொடுப்பதற்கு முன் படகு திசை மாறி போவதை கவனித்தீர்களா? ஒத்தைய பார்த்து அப்படியே மயங்கிட்டேன். நீங்க மட்டுமா? நானும் தான். ஒத்திய மாத்திரம் பார்த்தா பத்தாது, நாடகம் பாக்கிறதுக்கு வாங்க. ஆமா, பாப்பா பாப்பா பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க மாத்திரம் வந்தா பத்தாது, குடும்பத்தோட வாங்க. பாருங்க, குடும்பத்துல எண்ணிக்கை குறைச்சலா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வசூல் ஜாஸ்தி ஆகும். நீங்களும் வாங்க. நிச்சயம் வரும். அம்மா வர்றீங்கல்ல, அவசியம் ஐயாவும் வருவாரு. இந்தாம்மா, மறைக்காத, இப்படி உட்காரு. இந்தாம்மா, எந்த மச்சான தாடி இப்படி தவிக்கிற? உட்காரு, இல்லன்னா வெளியில போ. நாங்க வர வரைக்கும் இங்கே இரு. இன்னைக்கு பக்குவமா வடிச்சாச்சு. கழுதைகளா, வடிக்கிறதுல மட்டும் பக்குவம் இருந்தா போதாது, குடிக்கிறதுலயும் நிதானம் இருக்கணும். அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம். போன வாரம் இந்த பையன் குடிச்சிட்டு போட்ட கூப்பாட்டுலதான் போலீஸ் நம்மள வளர்த்துக்குச்சு. நீ என்னடா? எல்லாரும் கழுதைங்கதாடா. நான் சொல்றத கேளுங்கடா. யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தன் காட்டி கொடுக்கூடாது. சரி சரி சரி, இதுல தாண்டா நம்ம ஒத்துமையே இருக்குது.
என் உயிரை காப்பாத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரத்துல உங்களுக்கு அரசாங்கத்துல பரிசு கிடைக்கும். உன் பேர் என்ன தம்பி? சரவணன். தேங்க்யூ சார். இவங்க தலைவன் தப்பிச்சுட்டான். புலிவாசல் நீ சொன்ன இடம் தானா? இல்ல இல்ல, இது 2 கல்லு தான் இருக்கு. ஐயோ, இன்னும் 2 மைல் நடந்தா எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும். ஐயோ, பிளஷர் கார் இங்க வந்தாலும் அதுல போக முடியாது. பிளட் பிரஷர்னா காரம் நம்ம ரத்த கொதிப்பு. ஏங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் காய்ச்சல் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நீங்களும் இப்படி பின்னாங்கன்னா எப்படி லொகேஷன் பாக்குறது? நீங்க பார்த்து செலக்ட் பண்ணா தரணும். அங்கேயே ஷூட் பண்ணிடுவோம். சரி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒரு சாராய கேஸ் அக்கா போலீஸ் கூட போய் கண்டுபிடிச்சு. அது சரி, நீ நாடகத்துக்கு வராம இருந்தா நல்லதா போச்சு. ஏன் கூட்டமே இல்ல, கிடையாது. டிக்கெட் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்து நாடகத்தை ஒத்தி போட்டேன். விளம்பரம் பண்ணணும், அப்பதான் கூட்டம் சேரும். ஐயா, விளம்பரம் பண்ற அளவுக்கு கம்பெனி நிலைமை சரியில்லை. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தலைமையில நாடகம் போட போறேன். அப்ப மட்டும் வசூலாகுமா? மக்கள் தலைவன் தலைமையில விளையாட்டா கொட்டாய் கிளியும், கூட்டம் அவ்வளவு வரும், காசு அவ்வளவு சேரும். பணத்தை எண்றதுக்கு நேரமே பத்தாது, அவ்வளவு ஆயிடும். அவர் மாத்திரம் தேதியை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் என் தலையெழுத்தே மாறிடும். பட்டம் போறேன், காத்து மழை வரும்போது இருக்குது. பத்திரம் ஏமா, நீ இங்க இருக்க போறியா? நான் ஏன் இங்கே இருக்க போறேன்? ஐயா, அவசரப்பட்டு இறங்காத. தண்ணி மேல இருக்கிற போல ஜோர் வேற எதுவும் கிடையாது. நான் ஒரு குழப்ப கட்டவ, ஆசைதான் நிறைவேறல. அவசரப்படாம இருந்தா டிக்கெட் காசையாவது வாங்கிருக்கலாம். அப்ப நீ நாடகத்துக்கு போயிருந்தியா? அங்க போனதுனாலதான் 2 வகையிலயும் ஏமாந்தேன். ஒரு வகை காசு, இன்னொன்னு ஆசை. ஆமா, யாரு? ஒரு நாயகன் மேல. நாயகனா? யாரு? அம்மா, அம்மா, மழை முத்து முத்து கண்களிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. மழை முத்து முத்து கண்களிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. என்னம்மா பண்ணுது உள்ளத சொல்லு. என்னமோ பண்ணது என்னத்த சொல்ல. மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. சிரிப்பாட இடையில் பட்டு விரிப்பாட அழகை கொட்டி மகிழ்ந்தாடி குலுங்குது பூத்து. முட்டு சிரிப்பாட இடையில் பட்டு விரிப்பாட அழகை கொட்டி மகிழ்ந்தாடி குலுங்குது பூத்து. பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாச்சு. அந்த கனியும் இப்போ கைக்கு வந்தாச்சு.
மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது நீங்க பொட்டு பொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது விளக்கு வச்சு குலுங்கும் மெத்தையில் பூவிரிச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும் குத்து விளக்கு வச்சு குலுங்கும் மெத்தையில் பூவிரிச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும் பாலாடம் மேலாட கையாட மோகம் சிவக்கும் என் கைகளில் உன் பூவுடல் மிதக்கும் மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது காவியத்துல துஷ்யந்தன் சகுந்தலைக்கு போட்ட கணையாடி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்லும் அடையாளம். சகுந்தலை கதை சொல்லி என்னம்மா கேட்டீங்களே, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் இங்கேயே